In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 1, unit 2, measurements, worksheet number 4. First Roman letter, choose the best answer. First question, pi is used to find which one of the following. ஆப்ஷன்ஸில் இருக்க எதில் வந்து பை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 4a. இதில் வந்து பை யூஸ் பண்ணலை. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெட்த். இதுலேயும் பை யூஸ் பண்ணலை. தென் சி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதுலேயே வந்து பை யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். இங்கே தான் வந்து பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. செகண்ட் கொஸ்டின், இந்த டயக்ராம் O represents dash and OA represents dash of the circle. இந்த டயக்ராமில் O என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. O வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து OA எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓங்கிறது இது, ஏ இங்கே இருக்குது. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஆன்சர் வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ். ஆப்ஷன் பி. Third question, the largest part of a circle which is divided by a chord is called dash. ஸோ சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்னா இது. லார்ஜஸ்ட் பார்ட்டை ஒரு கார்ட் டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த லார்ஜஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் மேஜர் செக்மெண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதுவே ஸ்மாலஸ்ட் பார்ட் கேட்டாங்கன்னா மைனர் செக்மெண்ட். இது மைனர் அண்ட் இது வந்து மேஜர் செக்மெண்ட். Fourth question, if the area of the circle is numerically equal to twice its circumference, then the diameter of the circle is dash. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த எக்ஸ் சர்க்கிள் வந்து 2x இருக்கணும். 2x இருக்கும்போது வந்து டயாமீட்டரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். தென் ஈக்குவல் டு ட்வைஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கூட ஈக்குவல் பண்ணணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு பை ஆர். இப்போ இதை கேன்சல் பண்ணால் பையும் கேன்சல் ஆகிடும். தென் இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கும், இங்கே 2 இன்ட்டு ஆர் இருக்கும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 1 ஸ்கொயர் ஆகும். தென் இங்கே 2 இன்ட்டு 1 ஆகும். 1 ஸ்கொயர் இஸ் 1, தென் 2 இன்ட்டு 1 இஸ் 2. கொஸ்டினில் கொடுத்துற மாதிரியே ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட நியூமரிக்கல் வேல்யூ வந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ட்வைஸாக இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ ரேடியஸ் என்னென்னு ஃபைண்ட் பண்ணி போட்டிருந்தோம், ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருந்தோம். ஸோ டயாமீட்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். ஸோ ஆரோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. ஸோ டயாமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Second Roman letter, fill in the blanks. Fifth question, the distance around a circle is called its dash. Answer is circumference. Sixth question, a chord divides a circle into dash segments. 2 segments. இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு கார்டு வந்து இங்கே ட்ரா பண்ணுறோம். ஒரு எண்ட் சர்க்கிளோட ஒரு எண்டே அடுத்த எண்டே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் கார்டு. அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிளை வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணும், 2 செக்மெண்ட்டாக தான் செப்பரேட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து 2. தேர்ட் ரோமன் லெட்டர், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செவன்த் கொஸ்டின், எவ்ரி கார்டு ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஆல்சோ எ டயாமீட்டர். சர்க்கிளில் ட்ரா பண்ணுற எல்லா கார்டும் வந்து டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபால்ஸ். சப்போஸ் கார்டு வந்து இங்கே ட்ரா பண்ணாங்கன்னா அது வந்து டயாமீட்டராக இருக்காது. இது வந்து ஒரு சர்க்கிளோட ஒரு ஸ்மால் போர்ஷன். ஸோ இது டயாமீட்டரை டினோட் பண்ணாது. இஃப் சப்போஸ் இது சென்டரில் ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா டயாமீட்டர் டினோட் பண்ணும். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். எய்த் கொஸ்டின், த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட சென்டர் வந்து எப்போவுமே இன்டீரியரில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ட்ரூ. ஏன்னா சர்க்கிள் இங்கே இருக்குன்னா சர்க்கிளோட இன்டீரியரில் தான் சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஆன்சர் இஸ் ட்ரூ. ஃபோர்த் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின், த டயாமீட்டர் ஆஃப் ஏ செமிசர்க்குலர் ஸ்லைஸ் ஆஃப் வாட்டர்மெலன் இஸ் 14 cm.
வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்லைஸ் ஆஃப் வாட்டர்மெலன்? ஸோ ஒரு செமி சர்க்குலர் வாட்டர்மெலனோட டயாமீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் வந்து செமி சர்க்குலர் வாட்டர்மெலன். இதோட டயாமீட்டர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் P is equal to pi plus 2 into R units. இங்கே வந்து D கொடுத்துருக்காங்க. D equal to 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ R ஃபைண்ட் பண்ணணும்னா Dயை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 14 divided by 2 that is 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் தான் வந்து R. ஸோ ஆரோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P is equal to பைக்கு வந்து 22/7 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 22 divided by 7 ப்ளஸ் இங்கே 2 இருக்குது 2 இன்ட்டு ஆர் வந்து 7ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இன்ட்டு ஆர். இப்போது 7 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 22 ப்ளஸ் 7 into 2 is 14 divided by 7 வரும். தென் வெளியில் ஒரு 7 இருக்குது. இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இந்த 22ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணி எழுதணும். தட் இஸ் 36 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்குலர் ஸ்லைஸ் ஆஃப் வாட்டர்மெலன் இஸ் 36 சென்டிமீட்டர். 10th question. If the diameter of the circular garden in the picture is 19.6 meter, then find its area. இந்த சர்க்குலர் கார்டனோட டயாமீட்டர் வந்து 19.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஏரியா ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு ஆரோட வேல்யூ ஃபைண்ட் தெரியணும். ஸோ டி கொடுத்துருக்காங்க. டி வந்து 19.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஆர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2 தட் இஸ் டி பை 2. ஸோ டியோட வேல்யூ 19.6 மீட்டர். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 19.6ன்னு டிவைடட் பை 2. 19.6 வந்து 2ஆல் இப்போ டிவைட் பண்ணணும். 19.6 divided by 2. 2 டேபிளில் இது 1 டைமு. தென் 19 வந்து 9 டைம்ஸ் இருக்குது 18. ஸோ ரிமைனிங் வந்து 1 இருக்குது. அந்த 1 வந்து இங்கே போட்டுக்கோங்க 6 பக்கத்தில். அப்போ 16ஆக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே டெனோட் பண்ணணும். 9 பாயிண்ட் டெனோட் பண்ணிவிட்டு தென் 2 into 8 is 16. ஸோ வந்து 8 போடுவோம். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 9.8ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். தென் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து பைஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். பையோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 22 divided by 7 சொல்லிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர். ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 9.8 வந்து 2 டைம்ஸ் எழுதணும். ஸோ 9.8 இன்ட்டு 9.8. இப்போது இந்த 7ஐயும் 9.8ஐயும் கேன்சல் பண்ணலாம். 7 1 is 7. தென் இங்கே 7 1 is 7. ரிமைனிங் 2 இருக்கும். இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 2 8 கூட சேர்ந்து 28 ஆகிடும். ஸோ 7 into 4 is 28. இப்போ இது 1.4ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன இருக்கும் 22 into 1.4 into 9.8 இருக்கும். இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 301.84 கிடைக்கும். யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு டெனோட் பண்ணணும். ஏன்னா இது ஏரியா. ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு டெனோட் பண்ணணும். 11th question. Mukesh divides a circular disc of radius 14 cm into 2 equal parts. What is the perimeter of each semicircular disc? பையோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் டிஸ்க் வந்து இதோட ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. முகேஷ் வந்து இதை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் தான் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் டிஸ்கை வந்து 2 ஈக்குவல் ஹாஃபாக செப்பரேட் பண்ணுறாங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு இதோட பெரிமீட்டர் என்னன்னு ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து 2 செமி சர்க்குலர் டிஸ்கோடது வந்து 14 சென்டிமீட்டராக தான் இருக்கும்.
இதுவும் 14 சென்டிமீட்டராக தான் இருக்கும். தென் ரைட் ஃபார்முலா பெரிமீட்டர் ஆஃப் இது செமி சர்க்குலர் டிஸ்க் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து செமி சர்க்குலர் டிஸ்க் வந்து 2. ஏன்னா இவங்க ஈச் செமி சர்க்குலர் டிஸ்கோட வந்து பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து 1 and 2ன்னு வச்சுக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் செமி circular disk is equal to pi plus 2 into r. So இதான் formula units. r ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. r is equal to 14 cm. ஸோ இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பையோட வேல்யூ வந்து 22/7 கொடுத்துருக்காங்க. 22/7 plus 2 into r ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் 14. இப்போ வந்து இந்த 7ஐயும் 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 22 + 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 14 ஆகும். /7 இருக்கும். தென் இங்கே 14. இங்கே 7 1 is 7. இது வந்து 7 2 is 14. தென் 22 + 14 is 36 into 2 பண்ணணும். 2 பண்ணிங்கன்னா 72 கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்குலர் டிஸ்க் 1 is 72 சென்டிமீட்டர். தென் சேம் இதே தான் வந்து செமி சர்க்குலர் டிஸ்க் 2க்கும் வரும். ஸோ டைரெக்டாகவே எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்குலர் disk 2 is equal to 72 centimeter.